சிங்கார சென்னை, எழில்மிகு சென்னைன்னு பேரு வச்சு கார்பரேட்டுகளுக்கு உதவுறது கடந்த 50 ஆண்டுகளா தமிழ்நாட்டுல நடந்துட்டு தான் இருக்கு. கடந்த அதிமுக ஆட்சியில கூவம் ஆத்தோரம் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை இடிக்கிறோம்னு சொல்லி பல தலைமுறைகளா வாழும் பூர்வகுடி மக்களோட குடியிருப்புகளை இடிச்சிட்டு செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் போன்ற பகுதிகளுக்கு விரட்டி அடிச்சாங்க. நான் வந்தா எல்லாம் மாறும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் தன்னோட பங்குக்கு சிங்கார சென்னை 2.0 தொடங்கி கமிஷன் தரும் கார்பரேட்டுகளுக்கு பட்டா போட ஏழை மக்களின் இடங்களை பிடுங்க உத்தரவை போட்டு இன்னைக்கு அடையாறு, அனகாபுத்தூர்ல கேட்கும் மக்களோட அழுகுரலை அதற்கு சாட்சியா நிக்குது. 2008ல பட்டா கொடுக்கிறோம்னு திமுக ரசீது கொடுத்துச்சு. அதை நம்பி இருந்த மக்களுக்கு 2016ல அதிமுக அந்த இடம் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி ஒரு பெரும் இடிய தூக்கி போட்டாங்க. எங்களுக்கு ஓட்டு போடுங்க, வீடுகளை இடிக்க விட மாட்டோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் 2023ஆம் ஆண்டு அடையார் ஆத்தோட வரைபடத்தை திருத்தி அனகாபுத்தூர்ல இருக்கிற வீடுகளை ஆக்கிரமிப்பு பட்டியல்ல சேர்த்து இப்ப வீடுகளையும் தரைமட்டமாக்கிடுச்சு. அனகாபுத்தூர் மட்டுமல்ல, திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 வருஷத்துல மட்டும் சென்னை கொளத்தூர் அவ்வை நகர், அரும்பாக்கம் ராதாகிருஷ்ண நகர், ராஜா அண்ணாமலைபுரம், கோவிந்தசாமி நகர், அரும்பாக்கம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை, அடையார் மல்லிப்பூ நகர்னு வரிசையா புல்டோசரை கொண்டு இடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா கட்டுமான நிறுவனமான காசா கிராண்ட் மாதிரியான கார்பரேட்டுகளுக்கு 2020 வரை அடையாறு ஆற்று ஆக்கிரமிப்பாக இருந்த இடத்துல 2 வருஷத்துல பட்டா கொடுத்துட்டாங்க. பெரிய பெரிய மால்கள், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகளோட குடியிருப்புன்னு ஆற்று ஆக்கிரமிச்சு கட்டின எதுவும் இதுவரை இடிச்ச பாடில்ல. மழை காலத்துல குடிசையெல்லாம் தண்ணீர்ல மிதக்கின்ற கட்டுமரம், வெயில் காலத்துல குடிசையெல்லாம் அணையாமல் எரிகின்ற காட்டுமரம்னு பாடி நடிச்சிருப்பாரு தலைவர் விஜய். உண்மையில சென்னையை உருவாக்கின பூர்வகுடி மக்களோட நிலையம் அதுவாதான் இருக்குது. குடிசைகளை மாற்ற கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு முன்னேறி குடியிருக்க நல்லதொரு வீட்டை கட்டினா 300 போலீஸோட புல்டோசரை கொண்டு வந்து இடிக்க நிக்குது ஸ்டாலினோட சர்வாதிகார அரசு. வெறும் ஓட்டா மட்டுமே ஏழை மக்களை பாக்குது இந்த ஆளும் திமுக உட்பட மற்ற அரசியல் கட்சிகளும். ஆட்சியாளர்களை எதிர்த்து மக்களின் பக்கம் நிற்க வேண்டிய ஜனநாயக சக்திகள் கூட மக்களோட நம்பிக்கை இழந்து நிக்கிறாங்க. அவங்களோட இயக்கம் எல்லாம் நம்பிக்கையான ஒரு குரல், ஒரு தலைவர், ஒரு முதல்வர் என்பதுதான். உழைக்கும் மக்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டும் அடுத்த தலைவரா விஜய் உருவாகி இருக்காரு. அதுதான் தீர்வுன்னு மக்களும் நம்புறாங்க.